ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், திருத்தணி முருகனே துணை. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு வித எமோஷ்னல் கனெக்டான வீடியோங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புஷ்கரா ஸ்டுடியோ வெளியில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய வராண்டா இருக்குது, அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். மனசில் நிறைய சலனம், ஒரு விதமான ஆன்சைட்டி. நம்ம நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நம்ம எடுக்கிற முயற்சிலாம் கரெக்டு தானா, ஒருவேளை தப்பாக போதா, என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ எனக்குள்ள ஒரு பயங்கரமான குழப்பம். அப்படியே உட்காந்துட்டு எங்கள் அண்ணன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், என் நெய்பர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அழாத குறைன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க வராங்கன்னு கூட தெரியல, ஏன்னா நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணல, அதனால வந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனால் அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அவ்வளோ ஆறுதலாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் பாருங்கள், இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் முருகா முருகான்னு சொல்லி கூட ஏதோ ஒரு மூலையில் கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் பாருங்க. ஆனால் அவரு தெளிவாக இருக்காரு. அதாவது கடவுள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. நம்ம பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் நமக்கு தான் வந்து அவர் சில நேரத்தில் நான் மறந்துடுறோமோ அப்படின்னு இருக்கு. உடனே ஒருத்தவங்களை அமுச்சு விட்டு, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், எதுவும் வந்து தப்பு இல்லை, நல்லா போயிட்டுருக்கு, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு. அவங்க பேர் வந்து ரம்யா. அவங்க என்னை விட மூத்தவங்க. ரொம்ப தேங்க்யூங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் வந்து இந்த மாதிரி தான் வருவாங்க, நம்ம மனுஷ ரூபத்தில் தான் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒட்டி இதெல்லாம் நடக்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். தேங்க்யூ.